அல்லாஹ்வுக்கு அழகிய பெயர்கள் இருக்கின்றன. அவற்றைக் கொண்டே நீங்கள் அவனை பிரார்த்தியுங்கள். ஒரு அடியான் கவலையால் அல்லது துக்கத்தால் பாதிக்கப்படும்போது அவன், யா அல்லாஹ், நீ உன்னை பெயரிட்ட அல்லது உன் வேதத்தில் வெளிப்படுத்திய அல்லது உன் படைப்புகளில் ஒன்றுக்கு கற்றுக் கொடுத்த அல்லது உன்னுடன் மறைத்து வைக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு பெயரையும் கொண்டு நான் உன்னிடம் கேட்கிறேன். குர்ஆனை என் இதயத்தின் வசந்தமாகவும் எனக்குள் வெளிச்சமாகவும் என் மனச்சோர்வை போக்குவதாகவும் என் கவலையை போக்குவதாகவும் ஆக்குவாயாக என்று அவன் துஆ செய்தால், அப்போது அல்லாஹ் அவனுடைய கவலையை நீக்கி அவனுடைய துக்கத்தை மகிழ்ச்சியாய் மாற்றுவான் என்று கூறப்பட்டது. அல்லாஹ்வின் அழகிய பெயர்களை பயன்படுத்தி துஆ செய்வது அவனுடைய கருணையையும் உதவியையும் தேடுவதற்கான ஒரு சக்தி வாய்ந்த வழியாகும் என்பதை இந்த குர்ஆன் மற்றும் ஹதீஸ் வசனங்கள் எடுத்துக்காட்டுகின்றன. அர் ரஹ்மான் அளவற்ற அருளாளன். யா ரஹ்மான், உமது கருணையையும் தயவையும் எங்களுக்கு பொழிவாயாக. அர் ரஹீம், மிகவும் இரக்கமுள்ளவன். யா ரஹீம், எங்களுக்கு இரக்கம் காட்டி எங்கள் தவறுகளை மன்னிப்பாயாக. அல் மலீக், பேரரசன். யா மாலிக், நீயே அனைத்திற்கும் மேலானவன். உன் வழிகாட்டுதலையும் பாதுகாப்பையும் எங்களுக்கு வழங்குவாயாக. அல் குத்தூஸ், பரிசுத்தமானவன். யா குத்தூஸ், எங்கள் இதயங்களை தூய்மைப்படுத்தி அனைத்து அசுத்தங்களிலிருந்தும் எங்களை பாதுகாப்பாயாக. அஸ்ஸலாம், சாந்தி அளிப்பவன். யா சலாம், எங்களுக்கு மன அமைதியையும் உடல் அமைதியையும் வழங்குவாயாக. அல் முஃமின், அபயமளிப்பவன். யா முஃமின், எங்கள் நம்பிக்கையை வலுப்படுத்தி அவநம்பிக்கையிலிருந்து எங்களை பாதுகாத்தருள்வாயாக. அல் முஹைமீன், பாதுகாப்பவன். யா முஹைமின், எங்களை தீங்கிலிருந்து பாதுகாத்து உமது சத்தியத்திற்கு எங்களை வழிநடத்துவாயாக. அல் அசீஸ், அனைத்தையும் மிகைத்தவன். யா அஜீஸ், எந்த சிரமங்களையும் சமாளிக்க எங்களுக்கு பலத்தை வழங்குவாயாக. அல் ஜப்பார், நிர்பந்திப்பவன். யா ஜப்பார், எங்கள் உடைந்த இதயங்களை சரிசெய்து எங்கள் பலத்தை மீட்டெடுப்பாயாக. அல் முதகப்பீர், பெருமைக்குரியவன், உயர்ந்தவர். யா முதக்கப்பிர், எங்களை உமக்கு முன்பாக பணிவுள்ளவர்களாக ஆக்கி பணிவின் ஞானத்தை எங்களுக்கு வழங்குவாயாக. அல் காலிக், படைப்பாளன். யா காலிக், எங்களுக்குள் தூய இதயத்தை உருவாக்கி எங்களை நேரான பாதையில் வழிநடத்துவாயாக. அல் பாரி, உருவாக்குபவன். யா பாரி, உனது வழிகாட்டுதலாலும் கருணையாலும் எங்கள் இதயங்களை வடிவமைப்பாயாக. யா முசவ்விர், உருவம் அமைப்பவன். யா முசவ்விர், நீ விரும்பியபடி எங்களை வடிவமைத்து முழுமைப்படுத்துவாயாக. அல் கஃபார், மிகவும் மன்னிக்கக்கூடியவன். யா கஃபார், எங்கள் பாவங்களை மன்னித்து எல்லா தீமைகளிலிருந்தும் எங்களை தூய்மைப்படுத்துவாயாக. அல் வஹாப், வாரி வழங்குபவன். யா வஹாப், எங்கள் மீது உன் பரக்கத்தை பொழிந்து இந்த வாழ்க்கையில் எங்களுக்கு வெற்றியை வழங்குவாயாக. அல் கஹார், அடக்கி ஆளுபவன். யா அல் கஹார், எங்கள் எதிரிகளை வென்று எங்களை தீங்கிலிருந்து காப்பாற்றுவாயாக. அர் ரஸாக், உணவளிப்பவன், வழங்குபவன். யா ரஸாக், நாங்கள் ஒருபோதும் நினைத்துப் பார்க்க முடியாத ஆதாரங்களிலிருந்து எங்களுக்கு வழங்குவாயாக. அல் ஃபத்தா, அனைத்து கதவுகளையும் திறக்கும் இறைவன். யா ஃபத்தாஹ், எங்களுக்கு கருணை, வெற்றி மற்றும் வழிகாட்டுதலின் கதவுகளை திறப்பாயாக. அல் ஆலிம், யாவும் அறிந்தவன். யா அலிம், எங்களுக்கு நன்மைக்கு வழிவகுக்கும் ஞானத்தையும் அறிவையும் வழங்குவாயாக. அல் காபீத், கைவசப்படுத்துபவன். யா காஃபிட், எங்களிடமிருந்து எல்லா தீங்குகளையும் தடுத்து உமது பாதுகாப்பை எங்களுக்கு வழங்குவாயாக. அல் பாசித், தாராளமாக கொடுப்பவன். யா பாசித், உமது கருணையாலும் புரிதலாலும் எங்கள் இதயங்களை விரிவுபடுத்துவாயாக. அல் ஹாஃபித், தாழ்த்த செய்பவன். யா காஃபித், எங்கள் சுமைகளை குறைத்து எங்கள் போராட்டங்களை எளிதாக்குவாயாக. அர் ராஃபி, உயர்த்துபவன். யா ராஃபி, எங்களை அறிவிலும் ஞானத்திலும் விசுவாசத்திலும் உயர்த்துவாயாக. அல் முஇஸ், மேன்மை அடைய செய்பவன். யா முஇஸ், உமது வழிகாட்டுதலையும் கருணையையும் கொண்டு எங்களை கண்ணியப்படுத்துவாயாக. அல் முதில், இழிவடைய செய்பவன். யா முதில், எங்களை அவமானத்திலிருந்து பாதுகாத்து கண்ணியத்தை நோக்கி எங்களை வழிநடத்துவாயாக. அஸ் சமீர்,
அனைத்தையும் செவியுறுபவன். யோ ஷமி, எங்கள் பிரார்த்தனைகளைக் கேட்டு எங்கள் தேவைகளுக்கு பதிலளிப்பாயாக. அல் பசீர், அனைத்தையும் பார்ப்பவன். யா பசீர், எங்கள் போராட்டங்களை பார்த்து உமது ஒளியால் எங்களை வழிநடத்துவாயாக. அல் ஹகம், தீர்ப்பளிப்பவன். யா ஹகாம், எங்களுக்கு நீதியுடனும் கருணையுடனும் தீர்ப்பளிப்பாயாக. உங்களுக்கு முன்னாடி 99 கதவுகள் பூட்டியிருக்கு. அதுக்கு பின்னாடி உங்க எல்லா பணப்பிரச்சனைக்குமான தீர்வு இருக்குன்னா நம்புவீங்களா? நான் இன்னைக்கு அந்த 99 கதவுகளையும் திறக்கப் போற ஒரே ஒரு சாவியை கொடுக்கப் போறேன். கடன் உங்களை ராத்திரி பகல்னு துரத்துதா? நான் சொல்ற இந்த ஒரு விஷயத்தை செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கை மொத்தமா மாறப்போகுது. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா இதுதான் உங்க வாழ்க்கைய மாத்தப் போற வீடியோ. எல்லாரும் சொல்றாங்க செலவை குறைங்கன்னு. ஆனா எப்படி? வீட்டு வாடகை, ஸ்கூல் ஃபீஸ், காய்கறி விலை எதுவுமே குறைய மாட்டேங்குது. சம்பளம் வந்த அடுத்த செகண்டே அக்கவுண்ட் காலி. 300 கம்பெனிக்கு ரெஸ்யூம் அனுப்பிட்டு ஒரு இன்டர்வியூ கால் கூட வராம காத்துட்டு இருக்கீங்க. வீட்ல கடன் பிரச்சனையால ஒரே சண்டை. இது எல்லாம் ஏன்னா நமக்கு முன்னாடி ஒரு பெரிய கதவு பூட்டிக் கிடக்கு. ஆனா நான் அந்த பூட்டை உடைக்கப் போறேன். அந்த சாவி என்ன தெரியுமா? அல்லாஹ்வின் 99 பெயர்கள். இது நான் சொல்ற விஷயம் இல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லியிருக்கிறாங்க. அல்லாஹ்வுக்கு 99 பெயர்கள் இருக்கு. அதை யார் மனப்பாடம் செய்றாங்களோ அவங்களுக்கு சொர்க்கம் நிச்சயம். புகாரி, இந்த ஒவ்வொரு பேரும் ஒரு சூப்பர் பவர். அல் ரசாக், உங்களுக்கு செல்வத்தை கொடுக்கும். அல் அஸ்ஸீர், உங்களை சக்தி வாய்ந்தவராக்கும். அல் ஃபதாஹ், பூட்டிய எல்லா கதவுகளையும் திறக்கும். இது வெறும் வார்த்தைகள் இல்லை. இது உங்களுடைய பூட்டப்பட்ட பாதைகளைத் திறக்கும் ஒரு சக்தி வாய்ந்த பிரார்த்தனை. இந்த பெயர்களை உங்க வாழ்க்கையோட ஒரு அங்கமா மாத்துங்க. அல்லாஹ் உங்களுக்காக ரிஸ்க் உடைய 99 கதவுகளையும் திறப்பதை நீங்களே பாப்பீங்க. நம்ம வாழ்க்கையிலே பறக்கத்தில்லை என்றால் எவ்வளவு சம்பாதித்தாலும் அது போதாமலே போய்விடும். சில சமயம் நல்ல சம்பளம் இருந்தாலும் மன நிம்மதி இருக்காது. பணம் வந்தாலும் எதுக்கோ தெரியாமல் சிதறிப்போகும். இதுதான் பறக்கத்தில்லாத வாழ்க்கை. பறக்கத்தில்லாதவர்களின் முகத்தில் எப்போதும் கவலை, மனதில் எப்போதும் பயம்தான் இருக்கும். ஆனால் பறக்கத்துடன் வாழ்பவர்களின் வாழ்க்கை எளிமையாக இருந்தாலும் அவர்கள் எப்போதும் சந்தோஷமாயிருப்பார்கள். இதனால்தான் நம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்காக ஒரு அழகான துஆவை கற்றுத்தந்தார். சாதாரண துஆ இல்லை, நம் வாழ்க்கையின் மூல காரணமான ரிஸ்கில் பறக்கத் வேண்டி சொல்லும் துஆ. நீங்க தினமும் இந்த துஆவை மனம் நிறைந்த நம்பிக்கையுடன் சொன்னால் உங்கள் ரிஸ்க் வெறும் பணம் மட்டுமல்ல, அதில் பறக்கத் இருக்கும். அதாவது கொஞ்சம் இருந்தாலும் அது போதுமானதாகும். அது மட்டும் இல்ல, உங்கள் மனதில் கவலை, பதட்டம், பயம் எல்லாம் குறையும். இல்லத்தில் சின்ன சின்ன சண்டைகள், மனக்கசப்புகள் குறையும். குடும்பத்தில் அமைதி வளரும். இதுதான் பறக்கத்தின் சிறப்பு.